வாழ்வோம் வாழ்விப்போம். நல்ல ஞாபகம் வைங்க. தொண்டு என்பது என்ன செய்யணும்னு அடுத்தவர்களுக்கு செய்வது, பசிக்கு உதவுதல், அவ்வளவுதான். வழிகாட்டுதல் கூட உங்களுக்கு கிடையாது. அது குருபிரானுக்குள்ள வேலை. ஆர்டினரி பீப்புள் எல்லாருமே எதிரிக்கு கூட உணவு கொடுக்கலாம். அடிக்கிறது அவன் கை தூக்க முடியல, இருப்பா அந்த ஜூஸ குடிச்சிட்டு அடின்னு சொல்லுங்க, நீங்க என்ன ஆயிருவீங்க? ஜெம் ஆயிருவீங்க. அப்படிதான் மகான்கள் எல்லாம் பண்ணாங்க. ரஸ்பூதின்னு ஒருத்தன் இருந்தான். 2-3 வாட்டி அவனுடைய எதிரிகள் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஃபுட் பாய்சன் வச்சு கொடுத்தாங்க, கத்தி வச்சு குத்த போனாங்க இல்லையா, துப்பாக்கி நாங்க சுத்தாங்க, ஒண்ணுமே படல. அவன ஒண்ணும் பண்ண முடியல. அவன் இவனே பார்த்தான், பாவம் இந்த பாடுபடுறாங்களேன்னு சொல்லி கொஞ்ச காலத்துக்கு பிறகு இவனே பெர்மிட் பண்றான். என்ன கொல்லன்னா பொண்ணுங்க பொண்ணுங்க இப்ப பொண்ணுங்கன்னா எல்லாம் நினைச்சு டப்படப்படப்படப்படன்னு சொல்லிட்டாங்க. இப்ப உள்ள கொண்டு போச்சு. அவன் அக்செப்ட் பண்ண பிறகு அவன் தான் பவச்சித்தன். நம்ம அவனை பேசிட்டோம், அவரை திட்டோம், இது பண்ணிட்டோம், அவங்க ஏத்துக்கிட்டு தான். அவங்க ஏங்கலைன்னா ஒண்ணும் உள்ள போவாது, உனக்கே ரியாக்ட் பண்ணிடும். அது தெரியல. அப்ப அந்த ரஸ்பூதினே அதுக்கு பிறகு அவன் சொன்ன மாதிரிதான் கொல்ல முடியுது, அது வர முடியுது. இப்ப உங்களுக்குள்ள அந்த அறிவு இருக்குது. அந்த ஞானிகளுக்கு அந்த தேர்ட் ஐ ஓபன் ஆயிடுச்சு. அப்ப அது என்ன பண்ணா, அவங்க லைஃப் எல்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பவுண்டரிஸ். அந்த பவுண்டரி முழுக்க அது சுத்தி அறிஞ்சுக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்க புத்தருக்கு 5 கிலோமீட்டர் வரை அவருடைய பிரெயின் ஒர்க் ஆகும். அது பின்னாடி உள்ளவங்க அவங்கவுங்க சொன்னது. அவர்கள் வாழ்வுக்கு வேண்டிய அளவுக்கு அது சுத்தி கொண்டு இருக்கும். அதெல்லாம் தாண்டி எல்லாம் ஒண்ணும் போவாது. ஏன்னா செலஸ்டியல் ஸ்பியர்ல நம்மளும் ஒரு பகுதி, அவ்வளவுதான். ஆயிடுச்சு ஒரு சின்ன கடுகு மாதிரி தான். ரொம்ப பெருசா எல்லாம் கனவு காணக்கூடாது. சந்திரனுக்கு நான் போயிட்டு வந்தேன், நாம் உலகத்தையே அளந்துட்டேன் எல்லாம் சொல்ல முடியுமா? உயிர் போச்சு, கொண்டு புதைச்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஆம்சாங் என்ன ஆனாரு? முடிஞ்சிச்சுல. சந்திரனுக்கு ஏறினால நான் தான் பெரிய ஆள் சொல்ல முடியுமா? எவரெஸ்ட்ல போய் கொடியை நட்டினால நான் தான் கிரேட்னு சொல்ல முடியுமா? சும்மா அது ஒரு ஆக்ஷன், தட்ஸ் ஆல். அப்போ உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுடைய எல்கைக்கு வர உங்க அறிவு. ஆனா நமக்கு அது போகவே இல்லையே. நமக்குள்ளே இருக்குதுன்னே நமக்கு இன்னும் தெரியலையே. நமக்கு தெரியற அறிவுல என்னது? என்ன பேப்பர்ல படிச்ச, என்ன புக்ல படிச்ச, யாரு என்ன சொன்னாங்க, என்ன மைண்ட்ல பதிச்சு வச்சிருக்கோமோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டே இருந்து. தெரியாத விஷயங்களை கேட்டா அதெல்லாம் தெரியாதுன்றான். உனக்கு வேண்டியது ஏன் தெரியல? ஏன்னா நீ கண்ணை திறந்து பாக்க யோசிப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஜேர்னி போறோங்கிறத மகான்கள் உணர்ந்துட்டாங்க. இது ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டே இருக்கும். திருவள்ளுவர் அழகா சொல்லுவார், முட்டா பசங்களை, நான் வளர்ந்துட்டு இருக்கேன்லாம் கதை இழக்காதப்பா. ஒவ்வொரு நாளும் என்ன ஆயிட்டு இருக்கு? குறைஞ்சிட்டு இருக்குது. உனக்கு ஒவ்வொரு நாளும் வளங்கள்ல நல்லா யோசிங்க. இப்போ அந்த கேலண்டர் 2026 கேலண்டர் வாங்கி மாட்டியாச்சு, டெய்லி ஷீட். ஒவ்வொரு நாளும் நீங்க ஷீட்டை கிழிச்சிட்டே இருக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது? நாள் வளர்ந்துங்கிறோம், ஆனா அந்த கேலண்டர் தேஞ்சுக்கிட்டே இருக்கு. டிசம்பர் வந்துட்டுன்னா ஏகப்பட்ட எல்லாம் போயிட்டு டிசம்பர் 31 கிழிச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, பாடி அவுட். நம்மளும் அப்படிதான். ஆனா நம்ம இதை என்ன பெருமையா சொல்றோம், சார் 30 தாண்டிட்ட சார், 30 சம்திங். நான் ஏன் உனக்கு வழங்கப்பட்டதே 40 தான், அதுல 30 ஓடியாச்சு, இன்னும் 10 தான். ஒழுங்கா இனிமேலாவது கரெக்டா குருமார்கள்ட்ட போவோம், அதான் நினைச்சு சிரிப்பாங்க. என்கிட்ட ஒருவர் சொன்னார், சார் நான் 72 தாண்டிட்டேன்னா. ஐயோ நம்ம 1 மாசம் தாங்க இருக்குது. ஏன் மனசு சொல்லுது? அவர் என்ன நினைக்கிறாரு, 80 90 எல்லாம் போயிருவேங்கிறார். அப்போ ஒரு போலித்தனமான பேச்சு, முட்டாள்தனமான வாழ்க்கை, அறிவீனமான செயல். இதுக்குதான் ஞானம் வேணும், ஞானம் வேணும், ஞானம் வேணும்னு சொல்றேன். வாட் ஃபார்? ஞானம் எதுக்கு வேணும்? நம்மளை பற்றி உள்ள விஷயங்கள் எல்லாம் தெரியணும். அதுக்கு மேல் வேண்டாம், ஒரு இன்ச்சு கூட வேணும்.